விஜய்க்கு எதிராக வடிவேலுவா? ரிஸ்க் எடுக்குமா திமுக? தமிழக தேர்தலில் எப்போவுமே நடிகர் நடிகைகளுடைய பிரச்சாரம் முக்கிய இடத்தை பெறுவது வழக்கம். அதிமுக சார்பிலும் சரி, திமுக சார்பிலும் சரி, பெரிய பெரிய ஹீரோக்களை களமிறக்க முடியாவிட்டாலும் ஓரளவு பிரபலமான நடிகர்களை களமிறக்கி தங்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய வைப்பது வழக்கமாகிவிட்டது. பெரிய ஹீரோயின்களை பொறுத்தவரை மிகப்பெரிய பதவியும் கௌரவத்தையும் எதிர்பார்ப்பாங்க. அந்த எதிர்பார்ப்போடு வருகிறவர்களுக்கு கழகங்களில் எப்போதுமே இடம் தர்றது கிடையாது. உதாரணமாக திரையுலகில் பிரபலமாக இருந்த டி ராஜேந்தர், சரத்குமார், சந்திரசேகர் போன்றோர் காணாமல் அடிக்கப்பட்டு விட்டாங்க. அதிமுகவிலும் சரத்குமார், ராமராஜன் போன்றோருக்கு முக்கியமான பொறுப்புகள், பதவிகள் வழங்கப்பட்டாலும் கூட அந்த கட்சியில் பெரிதாக ஜொலிக்க முடியலை. இருந்தாலும் நடிக்கும்போது பிரபலமாக இருந்து மார்க்கெட் டல்லான நடிகர்கள், மார்க்கெட் இழந்த நடிகர்கள், திரைத்துறையில் ஓரளவுக்கு மட்டுமே வாய்ப்பு பெற்ற கலைஞர்கள் போன்றோரை தேர்தல் பிரச்சாரத்திற்கு திமுகவும் அதிமுகவும் தொடர்ந்து பயன்படுத்தி வராங்க அப்படிங்கிறது மாற்று கருத்து கிடையாது. இதில் முத்தாய்ப்பான விஷயம் என்ன அப்படின்னா, திரைத்துறையில் பிரபல காமெடி நடிகராக இருந்த வடிவேலு தேர்தல் பிரச்சார களத்தில் திமுக சார்பில் இறக்கப்பட்டது தான். கடந்த 2016 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அதிமுகவோட கூட்டணி அமைத்தார். தேமுதிக கூட்டணியில் இணையும் என்று காத்திருந்த திமுக ஏமாற்றம் அடைந்தது. இதனால் விஜயகாந்துக்கு எதிராக வடிவேலுவை களமிறக்கினாங்க. ஆனால் அந்த தேர்தலில் திமுகவை பின்னுக்கு தள்ளி தேமுதிக தான் எதிர்க்கட்சியாக மாறியது. வடிவேலு விஜயகாந்தை தான் தாறுமாறாக விமர்சித்தாரே தவிர அவரது கூட்டணி தலைவரான ஜெயலலிதா குறித்து பேசவே இல்லை. இதிலிருந்தே வடிவேலுடைய பிரபலம் திரைத்துறைக்கு மட்டும்தான் பயன்படுமே தவிர அரசியலுக்கு கொஞ்சம் கூட பயன்படாது அப்படிங்கிறது நிரூபணமாச்சு. ஆனால் அப்போ அந்த வடிவேல் பண்ண அந்த செயல்களை பார்த்து அமைதியாக இருந்த திரையுலக பிரபலங்கள், அதே போன்று திரையுலக தயாரிப்பாளர்கள் ஆட்சி மாற்றம் காரணமாக அவரை வடிவேலு படத்தில் புக் பண்ணுறதுக்கு தயங்கியதால் அவரது மார்க்கெட்டும் வீழ்ச்சி அடைந்தது. ஜெயலலிதா மறைவை அடுத்து உதயநிதி ஸ்டாலின் நடிப்பில் வெளியான மாமன்னன் படத்தின் மூலமாக வடிவேலுக்கு மீண்டும் சினிமாவில் கம்பேக் கிடைத்தது. விஜயகாந்த் மறைவுக்கு போகாத வடிவேலுவை நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் அவர் போயிருந்தாலும் நிலைமை வேறு மாதிரியாக இருந்திருக்கும் அப்படிங்கிறால தான் வடிவேலு அங்கே போக முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டது. மாமன்னன் கம்பேக்கிற்கு பிறகு பிரபுதேவா நட நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட வடிவேலு அதைத் தொடர்ந்து திமுக மேடையிலும் ஏறி இந்தி திணிப்புகளுக்கு எதிராக பேச ஆரம்பித்தார். இந்த நிலையில் நடிகர் விஜய்க்கு எதிராக வருகிற தேர்தலில் பிரச்சாரத்தில் ஈடுபடுவாரா அப்படிங்கிற கேள்வியும் சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டு வருது. இவர் காமெடியாக பேசினால் வாக்குகள் விழும் என நம்பிய திமுக அப்போது தோல்வி அடைந்தாங்க. சின்னகொண்டூர் படத்தில் வடிவேலு விஜயகாந்தோடு நடித்தார். அதுக்கு விஜயகாந்த் பல வகையில் வடிவேலுக்கு சப்போர்ட் பண்ணார். அதுக்கு பிறகு பல படங்களையும் தன்னுடன் நடிக்க வைத்து அழகு பார்த்தார் விஜயகாந்த். அப்புறம் வீட்டு பக்கத்தில் நடந்த ஒரு சாதாரண பார்க்கிங் பிரச்சனை மனதில் கொண்டு விஜயகாந்தை மட்டம் தட்டி திமுக இடையில் வடிவேலு பேசினார் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள்லாம் அப்போது பரவலாக பேசப்பட்டு வந்தது. வடிவேலு மீண்டும் படங்களில் நடிக்க வேண்டும் என சொன்னவர் விஜயகாந்த். ஜெயலலிதா முதல்வரான பிறகு அரசியலில் காணாமல் போனார் வடிவேலு. தன்னை ஒருமையில் பேசி கிண்டல் செய்ததால் ராஜா அப்படின்ற படத்தோட வடிவேலுவை புறக்கணித்து விட்டார் அஜித் அப்படின்லாம் சொல்லப்பட்டது. அஜித் ரசிகர்களுடைய வாக்குகளை பெற விரும்பும் திமுக வடிவேலுவை மேடையேற்றுவது சரியாக இருக்குமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் முன்வைக்கப்படுது. அன்னைக்கு ஜெயலலிதாவை எதிர்க்காதவர் வடிவேலு, விஜயகாந்த் மட்டும் எதிர்த்து பேசினார் மாதிரிலாம் சொல்லப்படுது. இன்றைக்கி விஜயை எதிர்த்து பேசுவாரா அல்லது திமுகவுக்காக அவர் ஆதரவாக தேர்தல் பிரச்சாரங்களில் களமிறக்கப்படுவாரா, அப்படி அவருடைய களமிறக்கப்படக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது தாவிகாவை குறிவைத்திருக்கும் அப்படின்னு பல கேள்விகள் இருக்குது. அதுக்கான விடைகள் என்னங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.